the engine room of Indian cinema. So first of all, I want to thank you all. நீங்கெல்லாம் வந்து உங்கள் டைம் படத்தை பொறுத்தவரையும் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ்ங்கிற கான்செப்டை வச்சு தான் படத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி அதை நான் மனசில் வச்சு தான் ஒரு ட்ரஸ்ட்டோட இந்த படத்தை ஒரு டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் ஐ பிலீவ் இன் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னால் முடிஞ்ச உதவியை ஆசை ப்ரொடியூசரை நான் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா லைக் அவர் சினிமா அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிபர்ட்டி ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் people can prove themselves. So that's why I gave this chance, open the opportunity. I listen to people. They are completely critical. Actually, I am not from movie field. So I believe in everyone. உங்களை பிலீவ் பண்ணுற மாதிரி தான் என் கூட வந்து அசோசியேட் பண்ணவங்க எல்லாத்தையும் பிலீவ்களை எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தயவுசெய்து ஓப்பனாக நீங்கள் எப்படி சொல்லலாம் இருக்கலாம். பட் யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லதை பார்த்தா வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லணும். ஏதாவது உங்களுக்கு பிடிக்குன்னா யூ ஆஸ் டு டாக் டு அஸ், வில் டேக் இட் ஆன் போர்ட் ஆஸ் வெல். ஸோ உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் வெரி ஹாப்பி ஆஸ் அ ப்ரொடியூசர். எனக்கு எந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனி பாயிண்ட். பிகாஸ் கேட்குறத பொறுத்து தான் நம்ம வி ஹேவ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அதை நான் வெரி கிளியராக இருந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி குட் இன் யுவர் ஃபீல்ட் ஆஸ் வெல். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் முதல்ல நாங்கள் வந்து ஆர்டிஸ்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், கான்செப்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவங்க டேலண்ட்டை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து எங்களுக்கு எங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்த ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக ரைட் ஹார்ட் ஒரு பிசி என்டர்டெயின்மெண்ட், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும். நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஃபேஸ் பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர். ஹோப்ஃபுல்லி அது எல்லாருமே நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் தேவ் and then Devika, both of them, they are acting so nice and I really appreciate their hard work. இந்த படம் வந்து நாங்கள் குறுகிய டைம் தான் எடுத்தோம். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. பட் இது வந்து ரொம்ப நேரம் ரொம்ப செலவழித்து இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பெஸ்ட் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் வந்து ஐ திங்க் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் தேவ் அண்ட் தேவிகா. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாக தான் இந்த படம் ரீச்சமாக அமையும். தேங்க்யூ. இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம். வேறு டான்ஸர் அப்புறம் ரைட்டர் தான். நான் ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டருக்கு ஒரே படத்தில் 6 சாங்ஸ் கிடைக்கிறது ஒரே விஷயம் வந்து ஒரு கன்வென்ஷனான ஒரு பிளேஸ் 6 சாங்ஸ் ஆல்பம் வாய்ப்பு
சத்தமாக பேசுங்க சார். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய ஷோஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக செஞ்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ஆர்டிஸ்டாக அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இது மகேஷ் சார். ஏன்னா எல்லாமே வச்சு இப்படி ஒரு படம் தயாரிக்கணும்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது இல்லை, ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும் யோசிக்கிறாங்க. ஏன்னா சினிமா அப்படி இருக்குது. நானும் ப்ரொடியூசர் இருந்தாலும் சொல்கிறேன். பட் அது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டேரக்டர் சாம் சாருக்கு. என்னதான் ப்ரொடியூசர் ஓகே சொன்னாலும் அவர் ஒரு புதுமுகம் வச்சு தான் நானும் இதை ஃபுல்லாக முடிக்கணும். அந்த டெபியூ டேரக்டராக பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டாம், என்னால் என்னோட டேலண்ட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் வச்சு காப்பி காட்டும்போது அவரோட கால் எடுத்ததுக்கும் தேங்க்யூ சார். கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. நீங்களாம் மனசு வச்சாதான் இந்த மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படத்தை பற்றி எழுதுங்க, மக்கள்கிட்ட போய் படத்தை சேர்த்துருங்க. நீங்கள் மக்கள்கிட்ட சேர்த்துருந்தா ஆப்வியஸாக மக்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். எங்களுக்கும் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த இன்னும் நிறைய படங்கள் பண்ணி என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப ப்ரிஷியஸான மொமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நானும் வந்து நேர் சொன்ன மாதிரி நிறையா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பிஆர் ஒர்க் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன் நிறையா ஷோஸ். இந்த இடத்துல வரும்போது கனவு எல்லாருக்குமே ஒரு அஸ்டமேட்டாக இருக்கும்போது அது வந்து எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். இங்கே இருக்க கேமராஸ் மீடியாஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்க ஸ்டார்ஸை வந்து பிக் ஸ்டார்ஸாக ஆக்கிருக்கீங்க. ஸோ அந்த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாருக்குமே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டிங் டேலண்ட்டை நம்ம ஃப்ரெஷ் டீமில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யங்ஸ் டேலண்ட்ஸ் வந்து இன்னும் மேலே வருவாங்க. மகேஷ் மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சாக வந்து ஹெல்த்தியான அப்ரோச்சாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்கள் படம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஒரு ரோம்காம் ஒரு ப்ரீஸியான படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நிறையா வயலன்ஸ்க்கு மத்தியில் வந்து நல்லா ஜாலியாக வரும்போது சிரிச்சுட்டு வந்த எல்லாருமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நிறைய பேர் முகத்தில் வந்து அந்த சிரிப்பு வந்து பார்த்து மட்டும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு 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 ஃபீலிங் கிடச்சிச்சுன்னா அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கணுன்னா ஐ எம் ரெடி டு ப்ளீஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம்